ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட் நெக் ஸ்டிச் பண்ணும்போது அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஆனா ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷோல்டர் ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம் வராம எப்படி ஸ்டிச் பண்றது? அண்ட் இது எதனால வருதுங்கிறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நெக் லூஸ் இல்லாம ஃபிட்டிங்கா இருக்கிற மாரி ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம என்ன முக்கியமா பார்க்கணும்னா, நெக் ரொம்ப டீப்பா இல்லாம நார்மல் நெக் ஒரு 7 டூ 8 இன்ச்சுக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நார்மல் நெக் இருக்கிறத நம்ம போட் நெக்கா மாத்த போறோம் அப்படின்னா, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஷோல்டர்ல நம்ம நெக்கோட அகலத்த மார்க் பண்ணக்கூடாது. டைரக்ட்டா ஹாஃப் ஷோல்டர் என்ன வருதோ அதுலேருந்து ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு ஓகேங்களா? ஹாஃப் ஷோல்டர் பிளஸ் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ நீங்க அத கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணுன பிறகு, இதுக்கப்புறம் நம்ம ஒரு 3/4லேருந்து 1 இன்ச் நம்ம கிளாத்த எக்ஸ்ட்ரா குடுக்கணும். இதோட அகலத்த நம்ம எக்ஸ்ட்ரா குடுக்கணும். இந்த மாதிரி அகலத்த எக்ஸ்ட்ரா குடுக்காம கட் பண்ணதால தான், நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண பிறகு நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்த மாதிரி ஃபோட்டோல எப்படி இருக்கு? அந்த ஸ்லீவ் எப்படி இருக்கு? ஷோல்டர் மேல ஏறி இருக்கு. அந்த மாரி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது இந்த ப்ராப்ளத்தினால தான் வருது. நம்ம ஒரு 1 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா குடுத்தோம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் வராது. இதுக்கப்புறம் நம்ம இதுல உள்ள நெக் அகலத்தையே நம்ம மார்க் பண்ணக்கூடாது. இங்க இருந்து இந்த பக்கத்துல இருந்து போட் நெக் நீங்க மார்க் பண்றீங்க அப்படின்னா, இந்த பக்கத்துல இருந்து ஒரு 2லேருந்து 2 1/2 இன்ச் நம்ம ரெடி அளவு இருக்கிற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ மார்க் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான இறக்கம் குடுத்து, வளைவு குடுத்து மார்க் பண்ணுனீங்க அப்படின்னா, ஷோல்டர் ஏறுற ப்ராப்ளம் வராது. இந்த மாதிரி டெய்லரிங்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.